வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்கு முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நம்ம பார்க்கலாம். மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் கூடுதல் கட்டணம் வசூலித்த 17 தனியார் பேருந்துகளுக்கு நோட்டீஸ், அரசு தரப்புலேருந்து நோட்டீஸ் வழங்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்றத இந்த வீடியோவின் வாயிலாக நாம் பார்க்கலாங்க. கூடுதலாக கட்டணம் வசூலித்த பேருந்துகள் தமிழகத்தில் தனியார் பேருந்துகள் எல்லாமே அவங்களா தாறுமாறாக கட்டண உயர்வு அப்படின்றது ரொம்ப ஒரு வேதனைக்குரிய செயல். அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சேலம் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகள் வந்து போட்டி போட்டுட்டு கட்டணத்தை மக்களிடமிருந்து கொள்ளையடிச்சிட்ருக்காங்க. தனியார் பேருந்துகள், அதுவும் போக்குவரத்து துறை அமைச்சர் இருக்கக்கூடிய சேலம் மாநகரில் இந்த மாதிரி ஒரு செயல் நடந்துட்டுருக்கு. அதை போக்குவரத்து துறை அமைச்சர் கேட்பாரா மாட்டாரா? மக்கள் இப்படி தான் எதிர்ச்சிருக்காங்க. அதற்கு ஒரே பதிலடி வந்தாச்சு. 17 தனியார் பேருந்துகளுக்கு அரசு தரப்பு வந்து நோட்டீஸ் போட்டிருக்காங்க. தம்மம்பட்டி, ஆத்தூர், கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர் வழித்தடங்களில் இயக்கப்படும் தனியார் பேருந்துகள் கடந்த ஜூலை முதல் அரசு அனுமதியின்றி பயணிகளிடம் கூடுதல் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. இது குறித்து முதல்வரின் தனிப்பிரிவு தன்னாளர்களுக்கும் பொதுமக்களும் புகார் அளித்தார். அதன் பேரில் ஆத்தூர் வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் தலைமையில் ஆத்தூர், வாழப்பாடி மோட்டார் ஆய்வாளர்கள் கூறிய வழித்தடங்களில் இயங்கும் தனியார் பேருந்துகளை ஆய்வு செய்தனர். 17 தனியார் பேருந்துகளில் அரசு நிர்ணயித்த கட்டணத்தை விட கூடுதலாக வசூல் செய்தது தெரிய வந்தது. இது குறித்து வட்டார போக்குவரத்து அலுவலர் தியாகராஜன் கூறியது, முதல்வர் தனிப்பிரிவுக்கு வந்த புகார் மீது சிறப்பு கவனம் செலுத்தி ஆய்வு செய்யப்பட்டது. அதில் கூடுதல் கட்டணம் வசூலித்த 17 தனியார் பேருந்துகளுக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டு அதன் சுற்றறிக்கை விவரங்கள் சேலம் மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. மேலும் கூடுதல் கட்டணம் வசூலிக்க கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. பின்னாடி வெளியாகும் கருத்துக்களுக்கு அவற்றை பதிவிடுவதோ முழு பொறுப்பு அப்படின்ற மாதிரி சில தகவல்கள் நமக்கு வெளியாயிருக்கு. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட அந்த தகவல். 17 பேருந்துகளுக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்காங்க. கூடுதலாக கட்டணம் வசூலிச்சிங்க அப்படின்னா முக்கியமாக உரிமமே ரத்தாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் பேருந்துடைய ஓட்டுநர்கள் மற்றும் டிரைவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்குவாதமே தேவையில்லை. ஏன்னா அவங்க சொல்கிறத, உரிமையாளர்கள் சொல்கிறத அவங்க செய்கிறாங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நடந்திருக்கிறது ஒரு வேதனைக்குரிய செயல் தான். மக்கள் இதில் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்கள். மிகப்பெரிய அளவுக்கு கல்லா கட்டியிருந்தாங்க இந்த டைமில். இதுதான் டைமு அப்படின்ட்டு தனியார் பேருந்துகள் வந்து கல்லா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் அரசு வந்து பார்த்திங்கன்னா தாவேக அரசு இதை உடனடியாக கண்டிச்சிருக்கு அப்படின்றது ஒரு பெருமை தக்கக்கூடிய விஷயங்க. அடுத்து போக்குவரத்து கழகத்தில் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த அந்த ஒரு அறிவிப்பு அப்படின்னு பார்க்குறப்ப, டிரைவர் கண்டக்டர் பணியிடங்களை நிரப்புறதுக்கு உண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை போக்குவரத்து கழகத்திலேருந்து போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள் விரைவில் வழங்க இருக்காரு. தமிழகத்தில் போக்குவரத்து கழகத்தில் 3000 பேருந்துகள் இபி பேருந்துகளும் 1000 பேருந்துகள் ஏசி பேருந்துகளும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்கு. இதற்கு ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை எடுக்கும் விதமாக புதிய அறிவிப்பை போக்குவரத்து துறை அமைச்சர் விரைவில் வெளியிட்டிருக்காருங்க. மக்களை, நீங்கள் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பெல்லில் கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. நீங்கள் போக்குவரத்து கழகத்தில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்ட் லைசன்ஸை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.